ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 2024 ஆண்டிலே இந்த 6வது மாதத்துடைய இந்த கடைசி நாளில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதாவது இன்னும் சொல்ல போனா இந்த வருடத்தினுடைய சென்டர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். பேசலாம் அப்படிதானே. அடுத்து இந்த வருஷத்துடைய பகுதி முடிகிறதான அப்படி சென்டர்ல மத்தியில் நாம் இந்த வருஷத்துடைய 2024 ஆண்டுடைய அந்த நடு நாளில், அதாவது சென்டர் ஆஃப் த டே மத்திய நாளிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். வருஷம் ஆரம்பிச்ச 6 மாதம் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த பரிசுத்தவான்களுக்கு வந்திருக்கிற யாவரையும் மனமாற வாழ்த்து உங்களை வரவேற்கிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் இந்த 6வது மாதத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிற வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனுடைய தாவீதை குறித்து நாம தியானித்தோம். அடுத்து 2வது ஆபிரகாமை குறித்த அந்த சத்தியங்கள் வருகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் என்னும் தகப்பன், அவரை குறித்த சத்தியத்தை நாம் தியானிச்சிருக்கிறோம். இந்த செய்தியுடைய முடிவில் ஆபிரகாமும் கர்த்தருக்கு காத்திருந்ததை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான், ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் தகப்பன். ஆபிரகாம் என்று சொன்னால் திரள் சாதிகளின் தகப்பன் என்று இந்த ஆபிரகாமை கர்த்தர் வேறு பிரித்தார். அல்லேலூயா. ஆக இந்த ஆபிரகாம் அவர் விசுவாச தகப்பன் என்பதை குறித்து நாம கடந்த வாரத்திலே நாம தியானித்தோம். 2வது இன்னும் 4 காரியம் இருக்கிறது. இன்றைக்குள்ள அதை முடித்து ஆக வேண்டும். அல்லேலூயா. அடுத்த 7வது மாத அடுத்த செய்தி வார்த்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆக முதலாவது ஆபிரகாம் விசுவாசிகள் தகவல், விசுவாச தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிறத நாம தியானிச்சோம். அதே போல நம்ம எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு, இருக்கிற விசுவாசத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு பல காரியங்கள் போன வாரம் அது குறித்து நல்ல தெளிவான செய்தியை நாம கேட்டோம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் எங்க இருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத தியானிச்சோம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் எங்க இருந்து வரணும்? அவர்கிட்ட அங்கிருந்தா வரணும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. மனுஷன் கூட எங்க இருந்து வரணும் சொல்லுங்க. அதே தாத்தான்னு சொல்லல, பாட்டிகிட்ட இருந்துதான் அந்த விசுவாசம் வரணுமா? அல்லேலூயா. ஏன்னா பாட்டியுடைய வேலையே என்ன வேலை? கதை சொல்ற பாட்டி கதை. அந்த காலத்துல நினைச்சுவாங்க பாட்டி கதை, அப்புறம் பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல எல்லாம் பாட்டி கதையாவது பூட்டி கதையாவது. அந்த காலத்துல பேர பிள்ளைலாம் என்ன செய்வாங்க, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல வெளியில ரோட்டை கொண்டு போயிட்டு இங்க நிலாவை காட்டி என்ன செய்வாங்க, பாரு நிலாவை பாரு, அங்க ஒரு பாட்டி உட்காந்துருக்கு பாரு, அங்க பாட்டி உட்காந்து வடை சுட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பாரு பாரு அப்படின்னு நபத்தில் ஓட்டி விட்டுருவாங்க. அதுதான் பாட்டி கதை. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டி கதைலாம் எடுபடாது. நான் வாயாலே வடை சொல்றியா பாட்டி அப்படின்னு இன்னைக்குள்ள பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் சார். அப்ப பாட்டியிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த விசுவாசம் அந்த அவங்க மகளுக்குள்ள வரணும், பொண்ணுக்குள்ள, அந்த மகளுக்குள்ள இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால பாட்டிமார்கள்லாம் விசுவாசத்தை வளர்த்து விடுங்க, குடும்பத்துக்கு நல்லது. அல்லேலூயா. முதலாவது விசுவாச தகப்பன். 2வது கீழ்ப்படுதலின் தகப்பன். அல்லேலூயா. ஃபாதர் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். வாசி கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனார். லோத்தும் அவனோடே கூட
போனான். லோத்துவும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தார். 75 வயதுள்ளவராய் இருந்தார் இந்த ஆபிரகாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டது எத்தனை வயசுல சொல்லுங்க? 75 வயசுல தான் இந்த ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். ஏன்னா அப்பதான் ஆண்டவர் அறியக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு, வேற வழி இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி என்ன சொன்னாரு? இப்படி ஒரு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், பெருக செய்வேன், அப்படி எல்லாம் வாக்குத்தத்தம்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு வயிற்றுல ஒரு பூச்சிப்புழு கூட இல்லை. தோத்திரம். அப்படி குழந்தை பிறக்காத போதுதான் சொன்னாரு, நீ திரள் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, முன்ன பின்ன தெரியாது, திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு யாரோ ஒருத்தர் பேசுறார், யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு வார்த்தையை சொன்னா நம்ம கேட்போமா? தாய் தகப்பனோ சொந்த பந்தங்களோ சொன்னா டக்குனு என்ன செய்வோம்? கேட்டுக்குவோம். முன்னப்படி தெரியாத எப்படி செய்ய அப்படி செய்யணும்னு எதுக்காக சொல்றாங்க, எதுக்காக, என்ன நோக்கம் அப்படின்னு தெரியாம நம்ம ஏதாவது செய்வோமா? செய்ய மாட்டோம். இதான் பாருங்க, இந்த ஆபிரகாம் அசரீரியான ஒரு சத்தம் கேட்கிறது என்று சொன்னார். ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு கடவுளுடைய சத்தம் கேட்கிறது என்பதை இந்த ஆபிரகாம் விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அதான் இதை குறித்து எபிரேய ஆக்கியன் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. எபிரேய ஆக்கியோர் அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொன்னதை விட விளக்கமா சொல்றாரு. ராமே சொல்லலாமே. பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், இந்த விசுவாசத்தையும் ஆபிரகாமையும் பிரிக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. தோத்திரம். பாருங்க, விசுவாசத்தினாலே இந்த ஆபிரகாம் மாறி போச்சா? எபிரேயர் 11:8. சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் எந்த இடம்னே தெரியவே தெரியாது. ஒரு அல்லேலூயா. தான் போகிற இடம் எப்படிப்பட்ட இடம், எங்க இருக்குது, எவ்வளவு தூரத்துல இருக்குது என்பதெல்லாம் தெரியவே தெரியாது. சொல்லலாம அப்படியே பிளாங்க் சீட், அதாவது பிளைன் சீட், அப்படியே பிளாங்கா இருக்குது. அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் பிளாங்கா சில காரியத்தை சொல்லுவார், செய்வார். சொல்லும் பொழுது நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தா அவருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா நம்ம சுதந்திரிக்க முடியுங்க. அல்லேலூயா. அதுக்கு காரணம், அதுக்கு தேவையானது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. உடனடியான கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்குள்ளே காணப்பட்டது. ஆமே சொல்லுங்களாமே. அதனாலதான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்க வேண்டாம், நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அந்த ஈசாக்கை பெற்றெடுத்து 17 வயசு ஆன உடனே தோத்திரம் என்ன செய்ற ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறார். ஆபிரகாமே, உன் புத்திரன், உன் நேசகுமாரன், உன் ஏக சுதனமாகிய ஈசாக்கை கூட்டிட்டு போய் என்ன செய், நான் உனக்கு காண்பிக்கிற மலையில போய் என்ன பண்ணு, சர்வாங்க தகனபலி செலுத்து அப்படின்னு சொன்ன. என்ன பலி? சர்வாங்க தகனபலின்னா என்னது? முற்றிலுமா அந்த எந்த உருவமும் தெரியக்கூடாது. அதான் என்னது? சர்வாங்க தகனபலி. பாருங்க, 100 வயதுல பெற்றெடுத்த பிள்ளைய பலி கொடுப்பதற்கு
காவு கொடுப்பதற்கு யாராவது விரும்புவாங்களா? நைட்டு ஆபிரகாமிட்ட ஆண்டவர் பேசுறாரு, அவருடைய மனைவி சாராள்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம்ம பிள்ளைய பலி கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சாராளாம 4 வேலைக்காரங்களை கூப்பிட்டு, இந்த கிழவனை கையை காலம் கட்டுங்கடா, இவரை கொண்டு போய் என்ன செய்வோம்? என் பிள்ளை நான் 90 வயசுல பெற்றெடுத்து இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பாட்டி பால் கொடுக்குது, பாட்டி பால் கொடுக்குதுன்னு எல்லாம் சிரிச்சாங்க, என்ன பார்த்து கேலி பண்ணாங்க. இப்போ என்னமோ ஏதோ யாரோ பேசினாராம், கடவுள் ஆண்டவர் பலி கொடுக்கறதுக்கு என் பிள்ளைய. அதனாலதான் பாருங்க, ஆபிரகாம் ஞானத்தோட தன்னை மனைவியிட்ட கூட அந்த காரியத்தை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இது ஒரு கடினமான காரியம் தான். ஆனா சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும்னு சொன்னா, மனைவியும் பார்க்க கூடாது, புருஷனையும் பார்க்க கூடாது, பிள்ளைகளையும் பார்க்க கூடாது, பெற்றோரையும் பார்க்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினா கண்டிப்பா கீழ்ப்படிலே ஆகத்தான் செய்யணும், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. இவர் கீழ்ப்படுதலுக்கு ஒரு தகப்பனாய் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். தள்ளி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்போ ஈசாக்கு பிறந்த உடனே இந்த ஆபிரகாமுக்கு பாசம் நேசம் எல்லாமே யார் மேல போயிடுச்சு? ஹலோ, யார் மேல? ஈசாக்கு மேல போயிடுச்சு. ஆண்டவரை கண்டுக்கவே இல்லை இந்த ஆபிரகாமு. பெற்றோர்களே, நீங்க பெற்ற பிள்ளைகளை நேசிக்கிறது தவறல்ல. பெற்ற பிள்ளை, அப்ப நீ பெற்ற பிள்ளை, வேற யாரு பெற்ற பிள்ளை? ஸ்தோத்திரம். நீங்க பெற்ற பிள்ளைகள் தான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஆண்டவர் காரியத்தில் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஸ்தோத்திரம், நாம பிள்ளைகளை நேசிக்கணும், புருஷனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், தாய் தகப்பனை நேசிக்கணும். கர்த்தருக்கு மேலாக யாரையும் நேசிக்க கூடாது. தயவுக்கு எல்லாமே சொல்லலாம பாருங்க. இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. ஃபாதர் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுதலின் தகப்பன் அவர். இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுகிற ஒரு இருதய உள்ளவர்களாய் நாம மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்ற, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, அல்லேலூயா, எவனோ அவங்கதான் கண்மணி மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவார். அல்லேலூயா. அவங்கதான் கண்மணியாய் கிறிஸ்து மேல தங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. தேவன் அல்ல. அதனால ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. சில நேரங்கள் அது கடினமா இருக்கலாம். அதனாலதான் அந்த ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தாருங்க. அப்படி ஆண்டவர் கேட்ட மாதிரி செஞ்சிருந்தா ஈசாக்க பலி செலுத்திருக்கணும். இல்ல, ஈசாக்கு பதிலாக வேறொரு ஆட்டுக்கடா முட்புதர்களை சிக்கி இருந்துச்சு, அதை இந்த ஈசாக்கு பதிலாக அவர் பலியிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, அரவணைக்கும் தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, அரவணைக்கிறவர் தகப்பன். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல இந்த ஆபிரகாமுடைய அப்பா தேராகு இங்க கல்தேய பட்டணத்திலிருந்து கானானுக்கு பிரயாணப்பட்டு வந்தப்போ ஆபிரகாமுடைய தம்பி பையன் இந்த லோத்து. அல்லேலூயா. தன்னுடைய பெரியப்பா கூட இந்த லோத்துவா அவன் வருகிறான். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு இந்த மிருக ஜீவன்லாம் இருந்ததை போல லோத்துவுக்கும் என்ன செய்தது? இருந்தது. இவங்களுக்கும் மேய்ப்பர்கள் இருந்தாங்க, ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் மேய்ப்பர்கள் இருந்தாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடு மேய்க்கிறதுல எல்லை தகராறு. என்ன தகராறு? எல்லை தகராறு. பார்க்கிறோம், நான் இந்த பக்கம் தான் ஆடு மேய்ப்பேன், நீங்க ஏன் வந்த
அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிவிட்டது. இந்த ஆடு மேய்க்கிற விஷயத்துல ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு இடையே சொல்லலாமே ஒருத்தர் இது ஆபிரகாம் பார்த்தாரு. ஆகா, இதுவரைக்கும் நாம எல்லாமே அண்ணன் தம்பி ஒன்னா எல்லாம் குடும்பமா ஒரே குடும்பமா இருந்தோமே, இந்த ஆட்டு மேய்ப்பர்கள்னாலே இந்த மாதிரி பிரிவின பிரச்சனை வரப்போகுதே அப்படிங்கிறத இந்த ஆபிரகாம் உணர்ந்து ஒரு நல்ல இருதயத்தோட சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ்லாம் நம்ம சகோதரர் இருப்பா, நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரே தகப்பன் தாய் வயிற்றிலிருந்து வந்தவங்க. நமக்குள்ள என்ன வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம். பிரைஸ்லாம் தோத்திரம். ஏன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதனால அதை நம்ம என்ன செய்யணும், சரிப்படுத்திக்க சொன்னா வேற வழி இல்லை. நீ என்ன முடிவு பண்றியோ முடிவு எடுத்துக்கோ. நீ இடதுபுறம் போனா நான் என்ன செய்யறேன், வலதுபுறம் போறேன். நீ மேற்க போனா நான் கிழக்க போறேன். நீ தெற்க போனா நான் வடக்க போய் விடுகிறேன் அப்படின்னு அந்த சூழ்நிலை பாருங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் தன்னுடைய தம்பி இந்த லோத்துடைய தகப்பன் மரித்து போய்விட்டார், ஆரான் என்பவர். அப்ப பாருங்க, தம்பி பையனை எடுத்து நல்லா வளர்த்து லோத்திர இவனுக்கு வேண்டிய காரியத்தை செய்து அரவணைத்தவர் இந்த ஆபிரகாம். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவருக்கும் ஆடு மாடுகள் இருந்திருக்கிறது, எல்லாமே என்ன செய்து இருந்திருக்கிறது. அவ்வளவு தூரத்துக்கு இந்த காலத்தில் அரவணைத்திருக்கிறார் இந்த ஆபிரகாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தபோது கூட ஏண்டா நீ சொல்லி மேய்ப்பர்களாம் சொல்லி புத்தி சொல்ல வேண்டியது இல்லையா? நான் உன்னை எப்படி எவ்வளவு கண்ணு கருத்துமா உன்னை காத்து இவ்வளவு தூரத்து உன்னை நடத்தி வந்திருக்கிறேனே, அதெல்லாம் நீ நன்றி கட்டு போனாயா? நன்றி கட்டவனே இந்த ஆபிரகாம் வந்து என்ன செய்யல, இப்படி நன்றி கட்டு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லி எந்த கோபத்தையும் அவர் வெளிப்படுத்தவே இல்லைங்க. கையை தலையில சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்முடைய சொந்தங்கள்ல பந்தங்கள்ல உறவுகளில நாம மற்றவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நன்றி கட்டு போவதான் மனுஷனுடைய சுபாவ இயல்பு. நாம சொல்லுங்களாமே. அதுக்காக நாம அவங்க மேல போட்டுக்கிட்டு கோபத்தையும் எரிச்சலையும் டென்ஷனையும் நம்ம காட்டிட்டு இருக்கக்கூடாது. அதனால இன்னைக்கு சங்கீதம் 37:1 நம்ம வாசித்த பொல்லாதவர்களை குறித்து என்ன செய்யாத, எரிச்சல் அடையாத. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. மனுஷன் சுபாவமே இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்குது. எவ்வளவு செஞ்சாலும் நன்றி இருக்காது, எவ்வளவு செஞ்சாலும் ஒரு அரவணைப்பு இருக்காது. ஆனால் அப்படி இந்த ஆபிரகாம் இருக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அரவணைக்கிற ஒரு தகப்பனை போல காணப்பட்டார். அல்லேலூயா. என்னை சார்ந்து என் தம்பி பையன் கூட வந்துட்டானே, என் பிள்ளை என்று சொல்லி அந்த உரிமையோடு கூட இருந்தார் இந்த ஆபிரகாம் என்கிற தகப்பன். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு மற்றவர்களுக்கு நீங்க நல்லது செஞ்சு செஞ்சு ஓஞ்சு போயிட்டேன் காஞ்சு போயிட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. நல்லது செய்ய செய்ய உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் நன்மையை செய்வார். அல்லேலூயா. முதலாவது விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச தகப்பன். இரண்டாவது கீழ்ப்படுதல் உள்ள தகப்பன். ஆமென். மூன்றாவது அரவணைக்கிற ஒரு தகப்பனாய் இந்த ஆபிரகாம் ஆயிட்டிருந்தார். அல்லேலூயா. நான்காவதாக கனத்துக்குரிய ஒரு தகப்பனாய் இந்த ஆபிரகாமை தேவன் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 13:2, அதே போல 24:35 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் உடைய பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அடுத்து 24:35 கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும்
ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்ட இந்த ஆபிரகாம், அல்லேலூயா, கனத்துக்குரிய ஒரு தகப்பனாய் இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஆபிரகாமை அவருடைய மனைவியாகிய சாராள் எப்படி அழைச்சாங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தன்னுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புருஷர்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நாங்க எல்லாம் புருஷர். மனைவிகளா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஒரு கனத்துக்குரிய ஒரு நிலைமையில அவர் இருந்தபடினாலே, அவர் நடந்து கொண்டபடினாலே, அவருடைய மனைவி சாராள் தன்னுடைய புருஷன் ஆபிரகாமை என்ன பண்ணலாம், ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லி? ஆண்டவனே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை வச்சுட்டு சிலர், நான் என் புருஷனை ஆண்டவனே அப்படின்னு அழைக்கணும்னா அவர் ஆபிரகாமா மாறட்டும். அல்லேலூயா. அவர் ஆபிரகாமாவே இல்லை, அப்புறம் அவரை நான் ஆண்டவன் சொல்லு. ஆண்டவனே அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிடையாது. தமிழ்ல ஆண்டவன் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்படும் பொழுது மை மாஸ்டர், என் தலைவனே என்று அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி அதாவது மற்றொராளை கனப்படுத்துகிறப்படுற அளவுக்கு இந்த சாராளை தன்னுடைய கணவனாரை என்ன பண்ணார், அப்படி ஒரு கணத்துக்குரிய ஒரு கணவனாக, மதிப்புக்குரிய ஒரு தகப்பனாக இந்த ஆபிரகாமை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த கணத்துக்குரிய நிலைமையில் அவர் இருந்தாலும், பொதுவா நல்ல வசதி படைச்சவங்க, நல்ல செல்வந்தர்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணும், பெருமை வந்துடும். பெருமை, எனக்குள்ள பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாமே வசதி இருக்குதுன்னு. ஆனா இந்த அவ்வளவு கனத்துக்குரிய ஒரு தகப்பனாய் இருந்தாலும் இந்த ஆபிரகாமுக்குள்ளேயும் தாழ்மை காணப்பட்டது. அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே அங்கே சோதம் குமர பட்டணத்துக்கு அங்கே தூதர்கள் வந்தப்போ அவர்களை உபசரித்து அனுப்புகிறார். அப்போ அங்கே இந்த தூதருக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாரு, 6 முறை மன்றாடி ஜெபிக்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார் லோத்துவுக்காக. நல்லா கவனிங்க, இந்த அரவணைக்கிற ஒரு தகப்பனா இருந்தனால தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆபிரகாமும் லோத்து என்ன செய்றாங்க, 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இந்த ஆபிரகாம் கானானுக்குள்ளே அவர் போகிறார். லோத்து தூரத்தில் பார்க்கறது சோதம் குமர பட்டணம் ரொம்ப செழிப்பா இருக்கு, பச்சை பசையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா, சோதமுக்கு நேரே கூடாரம் போட்டான். கடைசியில் சோதம் குமரில் போய் என்ன பண்ணா, அங்கே குடியேறி விட்டான். அப்போ இந்த சோதம் குமர பட்டணம் பயங்கரமாய் அழிவுக்கு நேராக இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து தூதர்களை இங்கே ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த விஷயத்தை ஆபிரகாம் கிட்ட அவங்க சொல்லிட்டு, நான் சோதம் குமார போய் என்ன செய்ய போறேன், பட்டணத்தை அழிக்க போறேன்னு போனப்பதான் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தன்னுடைய சகோதரனுக்காய் மன்றாடி ஜெபித்தார். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, 27ஆம் வசனத்திலே 18-27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தோளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியே ஆண்டவரோட பேச துணிந்தேன். அல்லேலூயா. எவ்வளவு செல்வ சீமானா இருந்தாருங்க, எவ்வளவு கனத்துக்குரியவராய் இருந்தாலும் அல்லேலூயா தோத்தன சாம்பலும்
தூடுமா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்ம எல்லாருக்குள்ளே வரணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டால், எவ்வளவு உயர்த்தப்பட்டால், எவ்வளவு மேன்மைப்படுத்தப்பட்டாலும் நமக்குள்ள இந்த தாழ்மையை விட்டுவிடவே கூடாதுங்க. ஆமென் சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். தாழ்மை இல்லவர்களுக்கு இன்னும் ஆண்டவர் கிருபையை தந்து, கிருபை மேல கிருபையை தந்து கர்த்தர் இன்னும் நம்மளை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ஐந்தாவதாக வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்த தகப்பன் இந்த ஆபிரகாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6:13 முதல் 15 முடிவுள்ள வார்த்தைகளை வாசிப்போம். எபிரேயர் 6:13 முதல் 15. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு ஆசீர்வதித்து என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆணையிடுவார்கள். முடிவு போதுமா? பாருங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பேசும்போது அவருக்கு வயசு 75. அல்லேலூயா. இப்ப 99 வயது ஆகிவிட்டது. மறுபடியும் கர்த்தர் 99 வயசுல என்ன செய்றாரு? பேசுறாரு. இந்த உற்பத்தி கால திட்டத்திலே தேவன் உனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லிட்டு அங்கே அவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்ற பொழுது அவருக்கு 75 வயசு. இடையில சில காரியங்கள் நடச்சிருக்குன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். மறுபடியும் 99 வயசு ஆகும்போது திரும்ப இந்த வார்த்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்த உறுதிப்படுத்திட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப கூட சாராளுக்கு டவுட் தான், எப்படி இது நடக்கும் அப்படிங்கிறது. 25 வயது கடந்து 25 வருஷம் கடந்து போனது. இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்தாராம். கையெழுத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். என்ன வாக்குத்தத்தம்? உன் சந்ததியை என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிப்பேன், பெருக செய்வேன். அல்லேலூயா. 25 ஆண்டுகள் ஆனதுங்க. ஆனால் ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தையை ஒருபோது அவர் என்ன செய்யல, கீழே விடவே இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர்களோடு கூட பேசின வார்த்தைகள் சொல்லி பல ஆண்டுகள் கடந்து போயிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்க? முழு மனதோடு இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்த உடனே இன்னைக்கே என்ன செய்யணும்? நடந்துடணும். இன்னைக்கே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை இன்னைக்கே நம்ம அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அங்கலாய்க்கிறோம். ஆனால் கர்த்தர் குறித்ததை ஏற்ற நேரத்தில் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டு கண்டிப்பா நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது சத்தியம் உள்ளது, மாறாதது. ஆமென். ஸ்தோத்திரம். அதான் இந்த மாசத்திலே நாம தியானிக்கிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதே கிடையாதுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்ட சமூகத்துல காத்திருந்து எப்படி கோழி அந்த காலத்துல கோழி முட்டையை போட்டவுடனே அந்த முட்டையெல்லாம் எடுத்து வச்சு என்ன செய்வாங்க? அடக்காக்க வைப்பாங்க. என்ன செய்வாங்க? இங்க ஏதோ சொல்லுவீங்களா? என்னது? அவிய வைக்கிறது. முட்டையை அவிய வைக்கிறதா? எதனா அவிய வைக்கிறது தெரியல. ஆமா, அடை காய்க்க வைக்கிறதா? இங்கு பெட்டார்ல போட்டு இப்போ எல்லாம் கரண்ட்ல வச்சு என்னமோ என்ன செய்யறாங்க, பண்ணாங்க. அப்ப பாருங்க, அந்த கோழி
இந்த முட்டைகளை 21 நாள், எத்தனை நாள்? 21 நாள் என்ன செய்யும்? அது பாவம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே அவ்வளோ பதுமையாக என்ன செய்ய அதில் உட்காந்துட்டு இருக்கும். அந்த முட்டையை அப்படியே நைஸாக எடுக்க போனால் அவர் கொத்து என்ன செய்யும்? கொத்திரும், தோத்திரம். அப்படி இந்த 21 நாட்கள் கடந்த உடனே என்ன செய்யும்? ரைட்டாக அதுலேருந்து அவன் முட்டை அப்படியே ரைட்டாக கீழே விட்டு அதுக்குள்ளே என்ன செய்யும்? கோழி குஞ்சுகள் என்ன செய்யும்? வெளியிலே கேன் வரும், தோத்திரம். 21 நாள் ஆகிப்போச்சு. 10 நாளையே உடச்சி பார்ப்போன்னா அது என்ன செய்யும்? அந்த முட்டை என்ன முட்டையாக இருக்கும்? அது கூ முட்டையாக தான் இருக்கு. என்ன முட்டை? கோழி முட்டை அப்படின்வாங்க. என்னது? அது கூ முட்டையாக போகும். அது ஒன்றுக்குமே ஆஃப் ஆயிலும் போட முடியாது, ஆம்லேட்டும் போட முடியாமல் போயிடும். 15 நாள்லேயே நான் என்ன செய்யணும்? முட்டைக்குள்ளேருந்து கோழி குஞ்சு வரணும்னு நான் எதிர்பார்த்தா முடியுமா? முடியாது. ஒருத்தர் பாருங்க, இந்த ஆபிரகாம் விசுவாசத்தோடு பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்காக எப்படி இருந்தேனா? பொறுமையுடன் காத்திருந்தேன். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் பொழுது சில காலங்கள் பிடிக்கலாம், சில நேரங்கள் நமக்கு தாமதமாகலாம். ஆனால் தாமதித்ததை ஆண்டவர் நிச்சயமாக மறக்கவே மாட்டாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் லேட்டா கொடுத்தாலும் அவர் என்ன சொல்லுவாங்க? லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா அப்படின்னு ஒரு மனித உலக வழக்கத்தின்படி. என்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருந்தார். தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்து நமக்கு தருவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால் இந்த 5 விதத்திலே இந்த ஆபிரகாம் முதலாவது விசுவாசிகளின் தகப்பனாய் இருந்தார், 2வது கீழ்ப்படுதலுள்ள தகப்பன், 3வது அரவணைக்கிற ஒரு தகப்பனாய் இருந்தார், 4வது கனத்துக்குரிய ஒரு தகப்பன், 5வதாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்ட தகப்பனாய் எப்படி பொறுமையோடு காத்திருந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இந்த காரியத்தில் பெற்றார். ஆபிரகாமுக்கும் நமக்கு என்னைய சம்பந்தம்? ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குதா? கண்டிப்பா சம்பந்தம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதை குறித்து, அதாவது உன்னை கொண்டு முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளே எல்லா சந்ததிகளும் ராஜாக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா. அதை மட்டும் வாசித்து நாம ஜெபிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமோடு அந்த விசுவாசம் ஒழிந்து போகவில்லை. அந்த விசுவாசமானது நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி பாட்டி, அம்மா, பிள்ளைகள், அவருடைய சந்ததி சந்ததியாக அந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்படிதான் பாருங்க, ஆபிரகாமிலிருந்து தோன்றின அந்த விசுவாசம் அவரை தொடர்ந்து வந்த எல்லா சந்ததிக்கு வந்து கொண்டே இருந்தது. ஆமென். அப்படியானால் யார் யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவங்க எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறார்களா? சொல்லுங்க அல்லேலூயா. மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே கூட அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. உடனே கீழே சில வசனங்கள் இருக்கிறது. அதே அதிகாரத்திலே 14 16 முடிய 14 முதல் 16. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. சகோதரரே மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. பாருங்க, நாம எழுத்தின்படி மாம்சத்தின்படி நம்ம யாருமே ஆபிரகாமுடைய அந்த ஹெரிட்டேஜ்ல, அந்த பாரம்பரியத்தில் நம்ம வரவில்லை. ஆமென். ஆனால் ஆபிரகாமுக்கும் நமக்கும் இடையிலே இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக வெளிப்பட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பரலோகத்திலிருந்து இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டு தன்னையே ஜீவபலியாக அவர் ஒப்பு கொடுத்து, அந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அல்லேலூயா. அதைத்தான் இங்கே பவுல் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அல்லேலூயா. நாம எல்லாருமே புறஜாதிகள் தான். ஆமென் சொல்லலாமே. நாம யாரும் பிறப்பில என்ன கிடையாது, யூதர்களோ சொல்லுங்க, கிறிஸ்தவர்களோ நாம கிடையாது. ஆமென் சொல்லுங்களாமே. நாம எல்லாம் புறஜாதிகளாக தான் ஒரு காலத்துல இருந்தோம், அறியாமத்தான் இருந்தோம், ஆண்டவரை நாம தெரியாமத்தான் இருந்தோம், ஆண்டவருடைய வாசனை இல்லாமத்தான் நாம இருந்தோம். அதனால ஆண்டவர் தம்முடைய அந்த விசுவாசத்தை பல பரிசுத்தவான்களின் மூலமா இந்த உலகத்துக்கு, இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு, திருவள்ளூர் தாலுகாவுக்கு, இந்த திருவூர் செவ்வாப்பட்ட தொழுவூருக்கு ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே கர்த்தர் தம்முடைய அந்த வாசனையை கர்த்தர் வெளிப்படுத்தினாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. பொய்யும் புரட்டோ ரொம்ப நாள் இருக்காது. 100 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் போட்டா உங்களுக்கு லட்சம் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்குமா? 1000 ரூபாய் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எல்லாம் வாயை பிளந்துட்டு 1000 ரூபாய்க்கு லட்சமா? அந்த லட்சத்துக்கு எத்தனை சைபர்னே தெரியாது அப்படின்னு மக்கள் இன்னைக்கு அந்த பொய்யையும் புரட்டையும் நம்பி இன்னைக்கு ஏமாந்து போற மக்கள் இருக்கிறாங்க. அப்படி ஏமாத்திட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாள் ஏமாற்றவும் முடியாது. ஆமென். பொய்யானவைகள் கொஞ்ச நாள் தான் இருக்கும், உண்மையானது அது நீடித்து தலைமுறைக்கு நீடித்து நிலைத்து கொண்டே இருக்கும். மெய்யான கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை நாம மறந்துடக்கூடாதுங்க. ஆமென். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் எப்படி தேவ சமூகத்திலே அவர் காத்திருந்தார், தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி காத்திருந்தார், அந்த விசுவாச வார்த்தையை அப்படியே செயல்படுத்தினார், ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை கண்டிப்பா நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா.
நாம என்ன சொல்ல, அநேக நேரத்துல ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வது இல்லை, அல்லது ஆண்டவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையை நாம மறந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் பேசும் பொழுது இந்த வார்த்தையை என்ன செய்யணும், எங்கேயாவது பைபிளையோ அல்லது நம்ம யூஸ் பண்ற டைரியோ ஒரு இடத்துல எழுதி வைத்து டேட்டு போட்டு, இந்த நாளில இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இந்த ஜெபத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசினார் அப்படின்னு நீங்க அதை எழுதி அதை ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா அதை நிறைவேற்றி கொடுக்க அவர் போதுமானவராக இருப்பாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது அவர் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அதற்கு இந்த ஆபிரகாமும் நமக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது நமக்கு ஒரு முன் உதாரணமாய் வெளிப்பட்டார், ஆபிரகாமையும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால இந்த ஆபிரகாமுடைய இந்த காரியங்கள் 5 காரியங்கள் விசேஷித்தவைகள், ஒரு நாள் இதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. கடைசியில் சொல்லப்பட்ட அந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. அவர் பொறுமையோடே காத்திருந்தார். அல்லேலூயா. அவசர கதியில ஏதோ ஓட்டம் நடைமா நம்ம வேகமான உலகத்துல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், அப்படி அல்ல. தேவ சமயத்தில் நம்ம பொறுமையோடு அவருடைய பிரசன்னத்துக்கு, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வல்லமைக்காக நாம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற காரியங்கள் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பதற்கு அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட நீங்களும் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க, நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறார். கால் பசியோ. ஆமென்.